ஓம் கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். குரோதி என்ற தமிழ் வருஷம் பிறந்திருக்கின்றது. இந்த தமிழ் வருஷத்தில் சில ராசிகள் மறுபிறவி எடுக்கக்கூடிய ராசிகளாக அமைந்திருக்கின்றது. அந்த வரிசையிலே கடக ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருஷம் புத்தாண்டு குரோதி வருஷம் என்பது ஒரு மறுபிறவி எடுக்க வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக மலர்ந்திருக்கின்றது. இந்த ஆண்டு பிறப்பு என்பது 13/4/2024 இரவு 8:10 அளவில் அந்த ஆண்டு பிறக்கின்றது. இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது ஆங்கிலத்துல எல்லாம் அந்த டிசம்பர் மாதம் 31 மிட்நைட்டில் எப்பயுமே பிறந்ததாக கொண்டாடுறது, பொதுவாக கொண்டாடுறது. மிட்நைட்டில் மறுநாள் தேதி பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி, மறுதேதி என்பது சூரிய உதயமானால்தான் எப்பயுமே எல்லா நாடுகளுக்குமே உதயம் என்ற கணக்கில் தான் மறுதேதி மறுக்கிழமை பிறக்கிறதாக அது அர்த்தம். நம்ம தமிழ் பண்பாட்டின்படி தான் இந்த கிரகசாரங்கள், வான ஊர்திகள் எல்லாமே கணக்கிடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், தமிழ் புத்தாண்டு எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால், சித்திரை மாதம் 1 தமிழ் புது வருஷம் பிறக்கின்றது. சித்திரை 30 நாட்களும் அந்த சூரியன் மேசராசியிலே பயணித்து கொண்டு இருப்பார். அது கழிந்து ரிஷபத்திலே வரும்பொழுது வைகாசி மாதம் பிறந்ததாக அர்த்தம். அந்த வைகாசி மாதம் 30 நாளும் ரிஷபத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்வார். இப்படியாக ஒவ்வொரு ராசியை கடந்து செல்கின்ற ஒவ்வொரு அந்த ராசிக்கு மாதமாக கணக்கிடப்பட்டு இருக்கின்றது. இது ஆங்கிலத்தில் இது பொருந்தாது. அது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் 14 முதல் மே 14 வரைக்கும் அந்த மேச ராசி அப்படின்னு வரும். இது கணக்கிட முடியாத ஒரு கட்டம். தமிழை பொறுத்த மட்டில் 1 முதல் 30 ஒரு ராசி எப்பயுமே இந்த கணக்கு. ஆக இதனை அடிப்படையாக கொண்டுதான் வானசாஸ்திரமே அந்த காலத்தில் 5000-10,000 வருஷங்களுக்கு முன்னால் கணக்கிட்டு இருக்கின்றார்கள். அந்த வகையில் 13/4/2024 இரவு 8:10 அளவில் பிறக்கின்றது. இந்த ஆண்டு பிறக்கின்ற லக்கினம் என்பது விருச்சிக லக்கணம், நவாம்ச லக்னம் என்பது கடக லக்னமாக மலர்ந்திருக்கின்றது. மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே வருஷம் பிறக்கின்றது. திதி சஷ்டி திதி. வானமண்டல கூட்டங்களில் இருக்கக்கூடிய பாதாசார கணக்கு என்னன்னு சொன்னால், அஸ்வினி 1 சூரியன், மிருகசீரிஷம் 3 சந்திரன், பூரட்டாதி 1 செவ்வாய், உத்தரட்டாதி 3 புதன் வக்கர அஸ்தமனமாகி இருக்கின்றார். பரணி 4 குரு பகவான், உத்தரட்டாதி 4 சுக்கிரன், சதயம் 2 சனி, ரேவதி 2 ராகு, ஹஸ்தம் 4 கேது, விசாகம் 4 லக்கினம். இந்த மாதிரி அந்த ராசிகளில் எப்படி கிரகங்கள் இருக்குது வானமண்டலத்தை பார்க்கும் பொழுது, அந்த பொதுவாக கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், மேசத்திலே சூரியன் வியாழன், மிதனத்திலே சந்திரன், கன்னில கேது, கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு, அந்த புதன் வக்கராஸ்தமனம் பெற்றிருக்கின்றார். இதுதான் வானமண்டலத்து சீன். ஒரு ஸ்டில் எடுத்தோம்னா இப்படித்தான் இருக்குது. இதனை மையமாக கொண்டு கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா, லக்னேசன் சந்திரன் 12ஆம் இடத்தில் இருக்கின்றார். அவர் வளர்பிறை சந்திரனாக இருக்கின்ற காரணத்தினாலே 12இல் மறைவது தப்பல்ல. ஆதிபத்திய தோஷம் பெற்ற சந்திரன் 12ஆம் இடத்திலே இருந்தால் யோகத்தை தான் கொடுப்பார். ஆனாலும் கூட வீடு 12ஆம் வீடு என்ற காரணத்தினாலே கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு இடமாற்றம் என்பது, வீடு மாற்றம் அல்லங்கில் உத்தியோக மாற்றம் அல்லங்கில் தொழில் கூடங்கள், வியாபார ஸ்தலங்கள் ஏதாவது கண்டிப்பாக மாறி அமைய வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் உண்டு. சில பேருக்கு வெளி மாநிலங்கள், சில பேருக்கு வெளிநாடுகள் கூட செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்து காணப்படுகின்றது. அடுத்து 2ஆம் இடத்துக்கு சொந்தக்காரனாகிய சூரியன் அந்த 2ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திலும் ராசிக்கு 10ஆம் இடத்திலும் உச்சம் பெற்று காணப்பட்டு சூனியம் அடைந்திருக்கின்றார். பணம் எக்கச்சக்கமாக புரளும் என்றாலும் கூட தேவையான கட்டத்திற்கு அந்த தன் பணம் தனக்கு உதவாமல் போய்விடும். அந்த இடத்துல அந்த பணம் இருக்காது, வேறொரு இடத்துல வச்சிருப்பீங்க. அவசர காலத்திற்கு கடன் வாங்கி செலவழிக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். 2ஆம் இடத்திற்கு 9ஆம் வீடு அப்படிங்கிற கணக்கு. எனினும் அவர் சூனியம் அடைந்து விட்டார். சஷ்டி திதி என்ற காரணத்தினாலே சூரியன் சூனியம் அடைந்து விட்ட காரணத்தினால தன்னுடைய பணம் நிறைய இருக்கும், ஆனாலும் அவசர தேவைக்கு அது உதவாது. குடும்பம் அதே போலதான். குடும்பம் எல்லா வகையிலும் சிறப்பாக கடகராசிக்காரர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் கூட, அந்த குடும்பத்தில் இல்லாமல் வெளியில் இருக்கும் பொழுது தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அதே போல் வாக்கை சில சமயங்களில் காப்பாற்றினாலும் கூட அதில் வல்லமை பெற முடியாது. அடுத்தபடியாக 3-12 அதிபதி ஆகிய புதன் என்ற கிரகம் ராசிக்கு
9ஆம் இடத்துல நீசமாகி வக்கரமாகி அஸ்தமனம் பெற்றிருக்கின்றார். நீச பங்க ராஜயோகம் ஏற்பட்டுள்ளா அப்படின்னா இல்லை. ஆக 3 12 கூடையவன் நீசப்பட்டால் நல்லது, வக்கரமானால் நல்லது அல்ல. அஸ்தமனம் பெற்றதுனாலே அது நல்லதாகவே மாறிவிட்டது. ஆக புதன் 3 12 கூடையவன் புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே நீசமாக இருக்கின்ற, அதாவது வலு குறைந்து விட்ட காரணத்தினாலே உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். அதாவது 3ஆம் இடத்துக்குரியவன் நல்லவன் அல்ல, அவர் வலுத்தால் உங்களுக்கு ஆகாது, அவன் வலிமை இழந்து விட்டால் உங்களுக்கு யோகம். ஆகையினாலே உங்களை பொறுத்தமட்டில் கெட்டது நடக்காமல் பிரேக் பண்ணி வைக்கப்படும். இது போதாதா? கெட்டது நடக்காமல் இருந்துச்சுனாலே நாம கொஞ்சம் சுதாரிச்சுக்கலாமே, அந்த மாதிரி. அடுத்தபடியாக 4க்கும் 11க்கும் அதிபதி ஆகிய சுக்கிரன் என்பவர் உச்சம் பெற்று காணப்படுகின்றார். கடகராசியை பொறுத்த மட்டும் 4 11 கூடையவரும் நல்லவர் அல்ல, அவர் உச்சம் பெற்று இருக்கின்றார், அதனால கெடுக்க மாட்டார். இந்த கணக்கிலும் உங்களுக்கு தாய் சுகம் கல்வி கெடுதல் இல்லாமல் போய்விடும். லாபங்கள் பெருகக்கூடிய வகையிலே இருக்கும். ஒரு வியாபாரம் தொழில் இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் லாபங்கள் சிறப்பாகவே காணப்படும். ஆனாலும் கூட தன்னுடைய இடத்தில் அல்ல, வேற்றிடத்தில் இந்த வியாபாரம் தொழில்கள் நடக்கும். 5 10க்கு அதிபதி ஆகிய செவ்வாய் 8ஆம் இடத்துல போய் ஒளிந்து கொண்டார். இது நல்ல கிரகம், இது யோகாதிபதி கிரகம். அதாவது கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் அதிபதி ஆகிய அந்த செவ்வாய் மறையப்படாது. மறைந்ததனாலே, அந்த செவ்வாய் மறைந்ததனாலே பூர்வ புண்ணிய சிக்கல்கள், சங்கடங்கள், வில்லங்கம் ஏற்படும். சொந்த பந்தங்களால் அவமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அந்த கடகத்துக்கு 10ஆம் வீடு அப்படின்னு சொல்றதுனால 10ஆம் இடத்துக்குரியவன் 8ஆம் இடத்திலே மறைந்து சனியோடு கூடியிருக்கின்ற காரணத்தினாலே உத்தியோக அமைப்புகள் ரொம்ப கடினப்பட்டு அந்த உத்தியோகத்தை பெறுவதோ அல்லது கடினமாக அந்த தொழிலை செய்வதோ, அந்த உத்தியோக பணி சுமை அதிகமாகவோ இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் அந்த 5க்கும் 10க்கும் உடையவன் 8இல் மறைந்து விட்ட காரணத்தினால் கழிந்த ஜென்மத்தில் செய்த பாவ சுமைகள் இந்த ரூபத்தில் வரும். சில பேருக்கு பிள்ளைகளால் தொல்லை துயரங்கள் ஏற்படும், சொந்த பந்தங்களால் அவமானங்கள் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். 10க்குரியவன் 8இல் என்ற காரணத்தினால தொழிலில் சிரத்தை எடுத்து வேலையை செய்யுங்க. தொழிலில் இருக்கிறவங்க, வேலை தேடுபவர்கள் கொஞ்சம் ரொம்ப தீவிர பிரயாசைப்பட்டால் தான் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. காரணம் அட்டமத்து சனி சேர்ந்தே இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு அட்டமத்து சனி என்ற காரணத்தினால எதை எடுத்தாலும் முட்டுக்கட்டைகள் அல்லது எதை எடுத்தாலும் போராடி பெற வேண்டிய கட்டமாக அமைந்து காணப்படும். அடுத்து 6க்கும் 9க்கும் அதிபதி ஆகிய வியாழன் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கின்றார். 6ஆம் இடத்தை தான் பார்க்கிறாரு, 9ஆம் இடத்தை பார்க்கல. ஆகையினால கடன் சத்துரு நோய் கொஞ்சம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்பாக இருக்கின்றது. அடுத்து 7க்கும் 8க்கும் அதிபதி ஆகிய சனி 8ஆம் இடத்துல ஆட்சி மூலத்திரிகை மூலமாக இருந்த போதிலும் கூட செவ்வாயும் கூட இருக்கின்றார். ஆகையினால நட்பு வளையங்களில் கவனம் தேவைப்படுகின்றது. நட்பு வளையங்கள் மூலமாகவும் உங்களுக்கு பழி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, பழிச்சுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி பிரச்சனைகள் அப்பப்ப உண்டாகி கொண்டிருக்கும். கணவனுக்கு கள்ளத்தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால அதனாலும் பிரச்சனைகள் ஏற்படலாம். சில பேருக்கு வாழ்க்கை துணை அமைவதில் சிக்கல் கடுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 8 கூடையவன் 8ஆம் இடத்துல இருக்கின்றான். கேவலப்பட வேண்டிய நிலை வந்த போதிலும் கூட அவமானம் சற்று தள்ளி போய்விடும். அப்படி இருக்குது. ஆகையினால கடகராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் இந்த குரோதி வருஷத்தில் கவனமாக இருந்து கொண்டீர்களேயானால் கௌரவம் பாதிக்கப்படாமல் போய்கொண்டிருக்கும். இது மட்டும் உறுதி. அடுத்தபடியாக சிம்ம ராசி அப்படின்னு எடுத்தோம்னா, சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த மட்டும் உண்மையிலேயே கொஞ்சம் மறுபிறவி எடுக்கக்கூடிய கட்டமாக அமைந்திருக்கிறது. காரணம், ராசி நாயகனாகிய சூரியன் 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் உச்சம். சூன்யமானாலும் கூட அவர் ஸ்தான பலம் அருமையாக பெறுகின்றார். அதோடு சனியினுடைய பார்வையும் இருக்கின்றது. ஆக கணவன் மனைவியினாலும் மனைவி கணவனாலும் ஒருவருக்கொருவர் செய்கின்ற அந்த பாசம் அன்பினால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு மறுபிறவி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. கௌரவம் மேலோங்கும். இந்த கண்டச்சனி என்ற காரணம்தான் அங்கே கொஞ்சம் இடிக்குது. அதோடு 7ஆம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறார். 7ஆம் இடத்துல
7, 8 எந்த கிரகங்களும் இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்துலையும் செவ்வாய் இருக்குது, சனி இருக்குது. 8ஆம் இடத்துல வந்து புதன், சுக்கிரன், ராகு இந்த மாதிரி சேர்ந்து இருக்கிறதும் கொஞ்சம் நல்லது அல்ல. உடலுக்கு வந்து அவ்வப்போது பிரச்சனைகள் கொடுத்து கொண்டுதான் இருக்கும். இந்த கண்டச்சனி அப்படின்னு சொன்னாலே சனி நேருக்கு நேர், நேருக்கு நேரான பார்வை. சனியினுடைய பார்வை திருஷ்டி வந்து ஆகாது. குருவின் திருஷ்டி வந்து ஆகும், சனியின் திருஷ்டி வந்து ஆகாது. அதே போல உங்களுக்கு யோகாதிபதி ஆகிய செவ்வாயின் திருஷ்டியும் இருக்கின்றது. செவ்வாய் திருஷ்டி இருக்கின்றது, அதே சமயத்தில் 7ஆம் இடத்துல இருக்கப்படாது. அந்த 7ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால உடல்ல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் தோன்றத்தான் செய்யும். இதில் வந்து உணவு பழக்க வழக்கங்கள், யோகாசனங்கள், உடற்பயிற்சிகள், நடைப்பயிற்சிகள், மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி இருந்தால் இந்த நோய்கள் வராமல் தடுத்து கொள்ள முடியும். இந்த 8ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், ராகு இருக்குது, 2ல் கேது இருக்குதுன்னு சொன்னால் மனநிலையில் வந்து அடிக்கடி சலனங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும், ஏக்க தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆகையினாலே இந்த கிரக கூட்டங்களும் இப்படி இருக்குது. அப்படி இருக்கின்ற காரணத்தினாலே எனினும் கூட சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து அந்த 9ஆம் இடத்துல உள்ள குரு அந்த பார்வையும் இருக்கின்றது. அந்த பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே சகல சிக்கல்களையும் தாண்டி வெற்றி நடை போடக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். இப்போ ராசிநாதன் 9ல் உச்சம் பெற்று செவ்வாயின் சனியினுடைய தீட்சணியும் இருக்கின்றது. ஆகையினாலே அந்த அதாவது சில காரியங்கள் முடங்கும். உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் முன்னேற்றம் தடுமாறுமே தவிர முன்னேற்றம் இருக்கத்தான் செய்யும். ஆரோக்கியம் கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டு பின்ன ஆரோக்கியம் கிடைக்கும். அதே போல் எல்லா காரியங்களும் தடுமாற்றத்தோடு வெற்றி கிடைக்கும். அந்த மாதிரி அமையுது. தன்னுடைய சுய கௌரவம் வந்து என்றைக்கும் குறையாது. அடுத்தபடியாக 12 கூடைய சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. விரயங்களும் தவிர்க்க முடியாததாக ஆகிவிடும். விரயம் செய்தால் இந்த சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும். விரயம் பண்ண மாட்டேன், நான் பைசா செலவழிக்க மாட்டேன்னு சொன்னால் சனியினுடைய அட்டாக் வந்து ஏற்படத்தான் செய்யும். 11க்கு அதிபதி ஆகிய புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் இடத்தை பார்க்கின்றார், ஆனாலும் வலிமை இல்லை. 2ல் கேது இருக்குது. அந்த கேது வைத்து தனப்பழக்க வழக்கங்கள் சரியாகத்தான் இருக்கும். 11க்குரியவன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு, உடன் பிறந்த மூத்தோர்களுக்கு வந்து இந்த ஆண்டு அவ்வளவு சிறப்பாக இல்லை. கொஞ்சம் ரொம்பையும் உடல் குன்றும், ஆரோக்கியம் குறையும், அல்லங்கில் பல பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியதாக அமையும். சிம்ம ராசியில் பெரும்பாலும் சிம்ம ராசிக்கு மூத்தோர்களுக்கு வந்து எப்பயுமே யோகம் வந்து நல்லா இருக்காது. யோகமல்ல, உடல்நிலை முன்னேற்றம் எல்லாமே தடையாக இருக்கும். சிம்மம் வந்து முதல் நபராக இருந்துட்டுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. சிம்மத்துக்கு மூத்தோர்கள் யாரும் இருந்தால் கண்டிப்பாக பாதிப்படைவார்கள். இது வந்து பொதுவான ஒரு செய்தி. அதே போல் இங்கே 11 குடையவன் வந்து வலிமை இழந்து இருக்கிறதுனால அந்த மூத்தோர்கள் வந்து கொஞ்சம் விலகி இருக்கணும். விலகி இருந்தாங்கன்னா கொஞ்சம் தப்பிச்சுக்கிடலாம். ஒரே கூட்டுக்குள்ளே இருப்பது வந்து அவ்வளவு நல்லது அல்ல. அடுத்தபடியாக தனம், குடும்பம், வாக்கு அப்படிங்கிறதுல குடும்பத்தில் அப்பப்போ பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் வந்து விலகும். பொறுமை, சிம்மராசிக்காரங்கிட்ட வந்து பொறுமை ரொம்ப கம்மியாக இருக்கும். சீரிய குணம், அதாவது சீரியன்னா அந்த இடத்துல சீற்றம் கொண்ட குணம் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே சில பேருக்கு எரிச்சலையும் நமச்சலையும் உண்டாக்கும். வாய் வந்து கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் இருக்கும். கட்டுப்படுத்தி வைத்து கொண்டால் நல்லது. வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். 3, 10க்கு அதிபதி ஆகிய சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறார். 3க்குரியவன் 8ல் இருக்கலாம். இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே இளையவர்கள் வந்து விலகிடுவாங்க, விலகி நல்லா இருப்பாங்க. அதாவது சிம்மத்துக்கு மூத்தோர்களுக்கு வந்து எப்பயுமே நல்லா இருக்காது. அது வந்து பொதுவான விதி. அதை அடுத்து இளையவர்களுக்கு இந்த குரோதி வருஷத்தில் வந்து கொஞ்சம் விலகிடுவாங்கன்னே இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிடுச்சு. அப்போ இளைய சகோதர சகோதரிகள் வந்து இந்த சிம்ம ராசியிலே பிறந்தவர்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய வாய்ப்பு, சூழ்நிலைகள், வேற்று இடத்துக்கு செல்லக்கூடிய, குடி போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. ஏற்பட்டு அது அங்கே சிறப்பாக இருப்பார்கள். ஏனென்றால் 8ஆம் இடத்திலே மறைந்த சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று காணப்படுகின்றார். ஆகையினால வாழ்க்கை வந்து ரொம்ப டாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதே போல் 10 குடையவன் 8ல் இருந்துச்சுன்னு சொன்னால் சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து உத்தியோகம், தொழில், வியாபாரம் தடைபடாது. என்ன ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த தொழில், உத்தியோகத்தை எல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. எதுக்கெடுத்தாலும் அங்கலாய்த்து கொண்டே இருக்கக்கூடிய குணமாக இருக்கணும். 7ல் சனியும் செவ்வாயும் கூடி இருக்கிறதுனால படபடப்பு, ஒரு வேகம், மனத்தடுமாற்றம் இப்படியாக இருக்கின்ற காரணத்தினால அந்த சிக்கல் வந்து அப்பப்போ கொடுத்து விலக்கி கொண்டு வரும். 4, 9க்கு அதிபதி ஆகிய செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது வந்து நல்லது. இதுதான் உங்களை வந்து காப்பாற்றுது.
செவ்வாய். நாலுக்குடையவன் தாய் சுகம் கல்விக்கு அதிபதியாகிய செவ்வாயும் தோப்பனார் வர்க்கங்களை காட்டக்கூடிய அந்த செவ்வாயும் பாக்கியாதிபதி செவ்வாயும் உங்களை நேருக்கு நேர பார்க்குறார். 7ஆம் இடத்துல இருந்துண்டு நேருக்கு நேர பார்க்கறதுனால ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது. 7ஆம் இடத்துல அவர் இருக்கப்படாது, யோகாதிபதி தான், இருப்பினும் 7ஆம் இடத்துல இருக்கப்படாது. கூட சனி இருக்கின்ற காரணத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி கொள்வார்கள். ஆகையினால இது உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலான சமாச்சாரம். அடுத்தபடியாக 5க்கும் 8க்கும் அதிபதி ஆகிய குரு என்பவர் 9ஆம் இடத்துல தான் இன்னும் இருக்கிறாரு. சூரியன் உங்களுடைய ராசி நாயகனோடு சேர்ந்து இருக்கிறது இன்னும் கொஞ்சம் விசேஷம். அப்ப சூரியனுடைய தாக்கம் என்பது கொஞ்சம் குறைஞ்சிடும். சூரியனுடைய தாக்கம் பொதுவாக யாராயிருந்தால் நல்லதல்ல. அவருடைய தாக்கத்தை குரு கூட இருக்கிறதுனால தாக்கம் கட்டுப்படுத்தப்பட்டு உங்களுடைய வேகம், அதாவது இந்த இடத்துல கொஞ்சம் விவேகம் செயல்படக்கூடிய வகையிலே அந்த குரு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். அதன் மூலமாக அந்த மதி கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். உடல் நலம் தேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் பெரியவர்கள், மகான்கள், குருக்கள் இவர்களெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அவர்களிடம் ஆசி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு இந்த கட்டத்தில் அதிகமாக செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உடல் நலம் நல்லபடியாக தேறி வரும். 6, 7க்கு அதிபதியாகிய சனி என்பவன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. கணவன் மனைவி பிரச்சனைகள் கடுமையாகவே சில சமயம் வெடிக்கும். அப்படி வெடித்து குடும்பமும் டைவர்ஸ் வரைக்கும் கூட போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ரொம்ப பொறுமையாக இருந்தீங்கன்னா சமாளித்து வெற்றி பெறலாம். ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. ஏனென்றால் சிம்மத்துக்கு சனி பார்வை ஒன்று இருக்குது. அதோடு சனி பார்வை என்பது தான் 6, 7க்குடையவன் சனி. ஆட்சி மூலத்திரிகோணமாக யோகாதிபதியோடு சேர்ந்த போதிலும் கூட 7 என்பது எப்பயுமே சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இல்லாத பட்சத்தில் வாழ்க்கை அவஸ்தை இருக்கத்தான் செய்யும். 8ஆம் இடத்துல ராகு வேற இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் என்னத்தையாவது ஒன்று சொல்லி கொடுத்து போட்டு கொடுத்து குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு மற்றவர்கள் முயற்சிப்பார்கள். அதில் சிம்ம ராசி பலிகடாவாக ஆகிவிடும் அப்படின்னு இருக்குது. ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டீர்களேயானால் வாழ்க்கை வெற்றி பெறும். அடுத்தபடியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசி நாயகன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் 4ஆம் இடத்துல அவர் மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல, சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால இன்னமும் மனக்கலக்கங்கள், மன இறுக்கங்கள், மனபேதமை, வழக்கு வம்பு தும்புகள் இவைகளால் கொஞ்சம் விருச்சிகம் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. சில பேருக்கு கடன் பிரச்சனைகள் கடுமையாக இருக்கும். ஏன்னா 6க்குடையவன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் தீர்ந்தபாடாக இருக்காது. அதன் மூலமாகவும் கூட நோய் நொடிகள் கடுமையாக இருக்கும். இதனை கொஞ்சம் நீங்கள் தான் இதில் நாங்கள் பொத்தாம்பதுவாக சொல்லிட்டு போயிடுவோம். உங்களுக்கு எந்தெந்த இடத்தை வேகத்தை குறைத்து செயல்பட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். குறிப்பாக எடுக்கிற காரியங்களை ஒரு தடவைக்கு 4 தடவை யோஜனை பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னாலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் அவசர புத்தியாக இருக்கின்ற காரணத்தினால எடுத்தோம் கவுத்தணும்னு எதையும் செஞ்சிருந்தீங்க, அதனால் சிக்கலில் போய் மாட்டிக்கிடுறீங்க. கொஞ்சம் நிதானித்து செயல்படுவது நல்லது. அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அடுத்தபடியாக சொந்தங்கள் உங்களை அதாவது கிளறிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை ஏதாவது ஒன்று நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. நோண்ட நீங்கள் பள்ளத்தில் விழக்கூடியவர்கள், அதாவது உங்களுடைய இமோஷனல் ஆகி காரியத்தை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். அப்போ சொந்தக்காரர்களால் உங்களுக்கு வாழ்க்கை தடுமாற்றத்தை தான் கொடுக்குமே தவிர நல்லதை கொடுக்காது. கவனமாக பார்த்து செயல்படுங்க. யாரையும் சொந்தக்காரர்கள்ட்ட எளிதில் எதையும் நம்பாதுங்க. 2, 5க்கு அதிபதியாகிய குரு 6ஆம் இடத்துல இருக்கிறார். பணச்சிக்கல் இன்னும் தீரவில்லை. இருப்பினும் சூரியனோடு 10ஆம் இடத்துக்குரியவனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால தொழில் அல்லங்கில் உத்தியோகத்தின் மூலமாக கொஞ்சம் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 5க்குடையவன் 6ஆம் இடத்துல பூர்வ புண்ணியம் இந்த இடத்துல கை கொடுக்காது. பூர்வ புண்ணியம் ஏற்கனவே சொந்த பந்தங்களால் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். 5ல் ராகு இருக்குது. ஆகையினால சொந்த பந்தங்கள் முழுக்க விரோதிகளாக நயவஞ்சகமாக பேசி வலை வீசுவாங்க. கவனமாக இருந்தால் ஜெயிச்சுக்கிடலாம். 3, 4க்கு அதிபதியாகிய சனி 4ஆம் இடத்தில் ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கின்றார். உங்களுடைய ராசி நாயகனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே காரியங்களில் நீங்கள் நிதானத்தை கடைப்பிடித்தாலே போதும், காரியம் சாதித்து காட்டிடுவீங்க. இந்த நிதானம் என்பது அவசர கோலத்தில் நீங்கள் அந்த இமோஷனலில் விட்டுருவீங்க. அந்த இமோஷனலில் விட்டுறது ஆத்திரம் அறிவுக்கு சத்துரும்போம். அந்த கணக்கில் பெரியவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆகையினால அந்த அறிவு என்பது வேலை செய்யக்கூடிய கட்டத்தில் ஆத்திரம் உங்களுக்கு வந்துடுது. அந்த ஆத்திரத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொஞ்சம் சமயம் கழித்து நீங்கள் யோசனை பண்ணீங்கன்னு சொன்னால் வெற்றி நிச்சயம்.
எதையுமே கோட்டை விட மாட்டீங்க. அப்படிப்பட்ட புள்ளி வைத்து ஜெயிக்கக்கூடிய ஆள் நீங்கள். ஆகையினால கொஞ்சம் நிதானம் நல்லது. 7-12 கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளோடு மனைவி டைவோர்ஸ் வாங்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு சண்டை சச்சரவை வளர விடாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. உடன் புதனும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஆகையினால குழப்பங்கள், மற்றவங்க ஏதாவது சொல்லி கொடுத்து போட்டு கொடுத்து சந்தேகப்படக்கூடிய அளவு கூட உங்களுக்கு கொண்டு போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சொல்கிறது யார் என்ன சொன்னாங்கன்னாலும் உடனே நம்பிட வேண்டாம். அந்த மாதிரியாக இருக்குது. கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது. நண்பர்களையும் சந்தேகிக்கக்கூடாது. கூட்டாளிகள், கூட்டு தொழில் செய்கிறவங்க இந்த விரோதி வருஷத்தில் கூட்டு உடஞ்சிரும்னு இருக்குது. ஆகையினால் கூட்டு தொழில் செய்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து நல்ல சந்தோஷமாக விலகிக் கொள்வது நல்லது. அடுத்தபடியாக 8க்கும் 11க்கும் அதிபதியாகிய அந்த புதன் நீசமாக்கி இருக்கிறார். இது கொஞ்சம் நல்லது. ஆயுளுக்கு எந்த கெடுதலும் கிடையாது. நல்ல ஆயுளாக இருக்குது. ஆரோக்கியம் தடுமாற்றமாக இருந்தாலும் ஆயுள் கெட்டியாக இருக்கின்றது. 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கின்ற காரணத்தினால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சளி தொந்தரவு, இருமல், சளி, மூச்சு இறைச்சல் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. உஷ்ணப்பீடை அதிகரிக்கும். இதுக்கெல்லாம் தகுந்த மருந்து மாத்திரைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பெண்களுக்கு இந்த மாதிரியாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆண்களுக்குத்தான் அந்த மாதிரி அந்த சளி தொந்தரவு அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 11ஆம் இடத்துல கேது இருக்கின்ற காரணத்தினால வாழ்க்கை இந்த குரோதி வருஷத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு எதிர்பாராத வெற்றி, அதாவது அதிர்ஷ்ட வெற்றி கிடைக்கும்னு சொல்லி இருக்குது. அது மாத ரீதியாக பேசும்போது அந்த கணக்கு வரும். அடுத்து மாத ரீதியாக அந்த வீடியோ நம்ம பேசும்போது அந்த கட்டம் எந்த மாதத்தில் வருதுங்கிறத பார்க்கலாம். அடுத்தபடியாக 9க்கு அதிபதி சந்திரன் 8இல். தோப்பனார் கண்டிப்பாக இந்த வருஷம் நிச்சயமாக ஏதோ பெரிய அளவில் ஏமாற போகிறாருங்கிறது உறுதியாக இருக்குது. அதை நீங்கள் தோப்பனாருக்கும் உங்களுக்கும் அப்பப்போ லடாய் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் சொன்னாலும் ஏற்றுக்கிட மாட்டார். இருப்பினும் உங்களுடைய பெற்ற அன்னை மூலமாக சொல்லி உஷாராக இருக்க சொல்லுங்க. அது யார் ஏமாற்றுவாங்கன்னா தோப்பனார் வர்க்கத்தாவர்களே ஏமாற்றிடுவாங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சக்கையாக புழிஞ்சு சக்கையை தூக்கி வெளியே போடுறது போல் உங்கள் தோப்பனார் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 10க்கு அதிபதி ஆகிய சூரியன் 6ல் உச்சம். இத்தனைக்கும் பாடுகளிடையே அந்த வியாபாரம் தொழில் என்பது மட்டும் நிற்காமல் ஓடிக்கிட்டு இருக்கும். நிற்காமல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் கடன் இருக்கத்தான் செய்யுது. ஏற்கனவே அந்த அவசர புத்தினால தான் கடன் ஏற்பட்டுச்சு. ஆகையினால் நிதானத்தை கடைப்பிடித்தீர்களே ஆனால் வெற்றி நிச்சயம். வாழ்க்கையில் மறுமலர்ச்சி பெற முடியும். நன்றி, வணக்கம்.